ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ருதி கீழே வந்துடுறாங்க. ஸோ அவங்க அப்போ எக்ஸெட் போட்டிருக்கிறதுனால ரோகிணி பேசின விஷயம் கேட்கல. ஸோ கேட்டிருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணி. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு காதுலேருந்து எக்ஸெட் எடுக்கும்போது மாட்டிக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறமா வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரூம்குள்ளே போயிட்டு. என்ன வித்யா, எதுக்காக நீ என் அம்மாவுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு அவங்க வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு மரியாதைக்கு இன்விடேஷன் கொடுத்தா ஓகே தான். ஆனால் என் அம்மா எப்படி உன்னுடைய கல்யாணத்துக்கு வர முடியும்? அங்கே முத்து மீனா எல்லாம் வருவாங்க, அவங்கக்கிட்ட மாட்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என் அம்மா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ரிலேட்டிவ்ஸாக அதுவும் தெரிஞ்சவங்களாம் கல்யாணத்துக்கு வரலனா அப்படின்னு சொல்லிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணிவே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் ரொம்ப ஷேடிஸ்டி, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு, நீயாச்சும் வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வராமல் எப்படிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா பூ டெக்கரேஷனுக்காக அங்கே கல்யாணத்தில் போய் டெக்கரேஷன் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வராங்க. ஸோ அங்கே நாளைக்கு காலையில் கல்யாணம் அப்படின்றதுனால எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஏக்கா எப்படியாச்சும் நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுடுங்க, காலையில் கல்யாணம், அதுக்கான வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் காலையில் முகூர்த்தத்துக்கு தேவையான மாலையை மட்டும் நான் கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. மீனா இந்த மாதிரி எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சிடுச்சு, காலைகளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் கிளியராக, ஒன்று கூட குறையில, ஏதாச்சும் குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மீனா நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா காலையில் நான் முகூர்த்தத்துக்கு தேவையான மாலையை கட்டி கொண்டு வந்துடுறேன் முகூர்த்தத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்கள் நைட்டே வந்துடணும், அது என்ன முகூர்த்தத்துக்கு முன்னாடி, நீங்கள் 2 பேரும் தானே எங்களுடைய கல்யாணத்தை முன்னே நின்று நடத்தி வைக்கணும், முத்துவும் மீனாவும் நீங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கே அர்த்தம், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு அடுத்தமாக முத்துவும் மீனாவும் வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து இல்லைங்களா, முத்து கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை வேணாங்க நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன், அவர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா முத்து வராரு. முத்து வந்ததுக்கப்புறமா விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வித்யா அப்போ தான் ஃபோன் பண்ணியிருந்தா, கல்யாணத்துக்கு நம்மளை நைட்டுக்கே வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லை, மறந்தே போயிட்டேன், கண்டிப்பாக போகணும், நாம் இல்லாமல் எப்படி, முருகன் அழுத்தமாக சொல்லியிருக்கா நாம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கே பெரியவங்க நாம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நாம் தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி மீனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா நான் படுகிறேன், அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பு என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் தூங்க போயிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறமா மறுநாள் காலையில் டைம் ஆகிடுச்சு, எந்திரிங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடிய காலையில் மீனா முத்துவை எழுப்பிட்டு அங்கேருந்து அவங்களுடைய மாமாக்கிட்ட மட்டும் கூப்பிட்டு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எங்கே இவள் ஆளையே காணோம், மீனா காஃபி கொடு அப்படின்னு கத்திட்டுருக்காங்க. மீனா இல்லை, அவள் எப்போவோ கிளம்பி கோயிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே, என்னங்க இவ்வளோ காலையில் கோயிலுக்காக எங்கே போயிருக்கா, அவள் கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லை, வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், காஃபி போட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் இன்றைக்கி அவளோட ஃப்ரெண்டு வித்யாவோட கல்யாணம் இல்லையா, அதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆமாம் இல்லை நாம் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அது அந்த கல்யாணத்துக்கெல்லாம் நாம் எதுக்குங்க போனோம், அதுவும் அந்த பெண்ணை எனக்கு பிடிக்கும் தான், இருந்தாலையும் அதுக்காக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாரு, வீடு தேடி பத்திரிக்கை வச்சுருங்க, கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரிங்க பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ரோகிணியாக ஆல்ரெடி கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக மனோஜ் கிட்டே சொல்லிவிட்டு கிளம்புறதுக்காக ரெடியாக இருந்திருக்காங்க. மனோஜ் ஷோரூமை விட்டுட்டு வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வந்துரு, வேணா நான் முகூர்த்த டைமுக்கு வரேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாங்க. ரோகிணியுமே சரி மனோஜ் நான் கிளம்புறேன், அப்புறம் நான் இந்த புடவையில் எப்படி இருக்கா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கிற விஷயம் விஜயாவுக்கு காது கேட்ட உடனே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஒன்றா இருந்தால் உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காதே போ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லவும், அதுக்கப்புறம் வெளியே வராங்க 2 பேருமே. என்ன மனோஜ் ஷோரூமுக்கு கிளம்பலையா அப்படின்னு இருந்தோம்மா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி நீ என்ன எப்படி ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டி இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் வித்யா கல்யாணம்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கன்னா போகணுன்னா மேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு, அதை தவிர வேறு என்ன தெரியும், அதை வச்சு ஏதாச்சும் வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணும்னு நினைக்கிறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டிட்டு, அப்போ கூட சீக்கிரம் போகணுமா வந்தமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மனோஜ் நீ சீக்கிரமாக கிளம்பு கடைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம்
அங்கே கோயிலில் வந்து தடபுடல கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் மீனாவும் முத்துவும் தான் ஓடி செஞ்சிட்ருக்காங்க. அண்ணன் நான் உங்களுக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து முத்துவை பார்த்து கேட்குறாரு. இதில் என்னடா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நம்ம வீட்டு கல்யாணம், அதுவும் உன்னுடைய கல்யாணம், இதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தாம்தம்னு செஞ்சிட்ருக்காங்க முத்துவும் மீனாவும். அப்போ வித்யாவும் வந்து மீனாக்கிட்டேயும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா மீனா ஐயமா வந்து அலைஞ்சிட்ருக்காங்க. தட்டு பழம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம ரோகிணி பேச்சையும் கேட்காம கிறிஷோட பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு கல்யாணத்துக்கு வராங்க. இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, அந்த பிள்ளை தெரிஞ்ச பிள்ளை கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசையை கூப்பிடுது, அதுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்கிறாளே பாவி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து கல்யாணத்துக்கு வராங்க. வித்யாவை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி இப்பயே சொல்லிட்டேன், எப்படி கல்யாணத்தப்போ தாலி கட்டுறப்போ சொல்கிறது இல்லையா, வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தில் நடக்கிற எல்லா வேலைகளையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. வரவங்களை எல்லோரும் இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க ரோகிணியுமே. அப்போது கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணியோட இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஹஸ்பண்ட் சேகரோடைய சொந்தக்காரங்க, அவங்க வீட்டு சைட்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ரோகிணி பயங்கரமாக பயந்துடுறாங்க. அவங்களும் ஆக்சுவலி வந்து இவங்க கல்யாணி, இவங்களை எனக்கு தெரியும் சேகர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஓடி வந்து மறைச்சிக்கிறாங்க. அப்போது வித்யா வந்து கேட்குறாங்க, என்னாச்சுடி ஏன் இங்கே ஓடி வந்து மறைச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சேகரோடைய, அதாவது என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ் அவங்க வீட்டு சைட்லேருந்து வந்திருக்காங்கடி, என்னை பார்த்துட்டாங்க போல இருக்குது, என்னடி பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து தேட வராங்க. தேட வரும்போது மீனாக்கிட்டே அந்த மாதிரி கல்யாணியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணியா யாருங்க அது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இவங்க பேர் ரோகிணி அப்படின்றதுனால தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது வந்துட்டு இந்த மாதிரி கிரீன் கலர் சாரீ கட்டிருக்காங்களா அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலைங்களேங்க, நான் யாரையும் பார்க்கல, தெரிஞ்சிருந்தால் சொல்ல மாட்டேனா, நீங்கள் தேடி பாருங்கள், இங்கே எங்கேயாச்சும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோகிணி எட்டி பார்க்குறாங்க. மீனா கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கடி, நீ போய் ஏதாச்சும் பேசி சமாளிச்சு விடு, என்னை பற்றி மீனா கிட்ட ஏதாச்சும் சொல்லிட போகிறாங்க அப்படின்னு. உன் பேர் ரோகிணி தானே, கல்யாணின்னு கேட்டால் மீனாக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதாவது வித்யா சொல்கிறாங்க ரோகிணி கிட்ட. அப்போது இல்லை அந்த மீனா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவா, நீ போடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை அனுப்பி விடுறாங்க. என் கல்யாணத்தப்போ கூட என்னை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாதுன்னு இவன் நினச்சிட்டா போலக்கு, இவளை கூப்பிட்டதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி வித்யா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரோகிணி அவங்க தப்பு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்டையும் வித்யாவையும் நிறைய தப்பு பண்ண வச்சு போய் சொல்ல வைக்கிறாங்க. இது வித்யாவுக்கு ஆல்ரெடி முதல்லே பிடிக்காது, இந்த மாதிரிலாம் பண்ணாத, முத்து மீனாக்கிட்ட விஷயத்த சொல்லிவிடு, அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே கேட்காம இது என்னோடய லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு ரோகிணி வீராப்பா சொல்லிட்டு இப்போ எல்லா விஷயத்துக்கும் அவங்களோட ஃப்ரெண்டோட உதவி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் அதே மாதிரி தான் பேச சொல்கிறாங்க. அப்போ உள்ளே போயிட்டு அவங்க பேசுகிறாங்க. யார் மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, இங்கே யாரோ அவங்க சொந்தக்காரங்களை பார்த்தாங்களாம், கல்யாணி அவங்க பேர், அவங்கள கேட்குறாங்க, எனக்கு யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கவும், கல்யாணியா அப்படின்னு இங்கே எனக்குமே யாருமே தெரியாது அப்படின்னு. இல்லை அவங்க இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்கள் போய் தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்படியோ ஒன்று பேசி சமாளித்து மீனாவையும் அவங்களையும் தனித்தனியாக அனுப்பி விட்டுறாங்க ரோகிணி, அதாவது வித்யா. அப்போ தான் ரோகிணிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறமா என்னடி என்னாச்சு அப்படின்னு. உன்னை கல்யாணின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் மீனாவுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, விடு நீ ஒன்றும் மாட்டிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இங்கே ரோகிணி பயந்து நின்றுக்கிட்டு பார்த்த மீனாவும் வந்து என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இங்கே நின்றுட்டுருக்கீங்க, ரொம்ப பயந்து போயிருக்கீங்க, யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் யாருங்க தேடுறேங்க, யாரையும் இல்லை அதாவது மனோஜ் வரேன்னு சொன்னார், அவரை தான் தேடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து எதோ சொல்லி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க மீனா கிட்டே. என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு மீனாவுக்கு அப்போவே தோணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துவும் ஓடி செஞ்சிட்ருக்காங்க. அப்போ கிறிஷோட பாட்டி வந்து அங்கே முத்துவோடைய கண்ணுலையும் மீனாவுடைய கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலையும் மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அப்போது வித்யாவை பார்த்து பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும், ஆண்டி நீங்கள் வந்திருக்கீங்களா, ரோகிணி அங்கே தான் இருக்கா, இருங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா வேண்டாம், அவளை கூப்பிடாத, அவள் இந்த கல்யாணத்துக்கு நான் வந்தால் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மாட்டிப்பேன்னு சொல்லி என்னை வர வேணான்னு சொன்னால் எனக்கு தான் மனசை கேட்கல, நீ கூப்பிட்டுறதுனால தான் நான் வந்தேன், நீ
எதுவும் சொல்ல வேணாம் அவகிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க ஆண்டி, நீங்கள் வந்ததே சந்தோஷம், இந்த அளவுக்கு அவள் சேடிஷாக இருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரிங்க ஆண்டி இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வித்யாவை பார்த்து சின்ன கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. எல்லா இடத்துலையும் மறைஞ்சு மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் செல்வம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துவோடைய ஃப்ரெண்ட் செல்வமும் அங்கே வராங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க வளைச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே. அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம வித்யாவோட கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கல்யாணமும் நடக்கிறதுக்காக வித்யாவை மேக்கப் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. அப்போ ரோஹிணி நல்லா உங்களாட்டுமே நினச்சிக்கிட்டு என்னடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் முருகன் கூட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்க போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி என்னையும் உன்ன மாதிரி இருக்க சொல்கிறியா, நான் முருகன் கூட சந்தோஷமாக தான் இருப்பான் அப்படின்னு அப்போ கூட குத்தி காட்டுற மாதிரி வித்யா வந்து பேசிட்டாங்க. ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு. ஏன்னா நீ நடந்துக்கிட்டது அப்படி இருக்குது, ஏன்டி உன் அம்மாவை கல்யாணத்துக்கு என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவனா போயிட்டேன்னா அப்படின்னு வித்யா வந்து கேட்கவும், இங்கே பாருடி நிலமையை புரிஞ்சுக்கோ, அவங்க இங்கே வந்தால் மாட்டிப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன், நீ பாரு இதை எதுவும் தப்பாக எடுத்துக்காத, ஃப்ரீயாக விடு அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து சொல்லிடுறாங்க. வித்யாவுக்கு இந்த விஷயத்த நல்லா பயங்கர கோவம் வருது. இப்படி பண்ணிட்டாலே இவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்ததை விட சும்மா இருந்துட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வித்யாவுக்கும் முருகனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருது. முத்துவும் மீனாவும் அவங்கள வாழ்த்துறாங்க. செல்வம் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன இடடா அப்படின்னு வந்திருக்கவங்க எல்லாரும் மொய்யை கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக கிளம்பி போயிடுறாங்க ஒவ்வொருத்தருங்களா. அப்போது இவங்களுடைய முத்தோடைய வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க. ஸ்ருதி, ரவி, அதுக்கப்புறம் மனோஜ், அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. வந்து அவங்கள பார்த்து வாழ்த்துறாங்க. பார்வதி, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சைட்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அப்போயும் வந்து அந்த ரிலேட்டிவ் வந்து ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி அப்படியே அவங்கள பார்த்த உடனே அப்படியே மறைஞ்சிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் தாங்க, இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுவோம். அப்போ தான் இங்கே நம்ம மீனா அவங்கள பார்த்துடுறாங்க. இவங்க யாரோ முன்னேருந்து தேடிக்கிட்டே இருக்காங்க, யாரையோ கை காட்டுறாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரோகிணி. அப்புறம் சட்டுன்னு ரோகிணி மறைஞ்சிக்கிறாங்க. ஏங்க உங்களை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு ரோகிணியை கை காட்டி கல்யாணின்னு கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷோட அம்மா பேர் கல்யாணி தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. அப்போ தான் வந்துட்டு என்ன இவங்கள பார்த்து கல்யாணின்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு மீனா நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியாக அப்படி இப்படின்னு வேலை சம்மந்தப்பட்டமா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால மீனாவால் எதுவும் கண்டுபிடிக்க முடியறதில்ல. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரிடா எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிடுச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குடா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நீங்கள் இவ்வளோ தூரம் என்னோடய கல்யாணத்தை நடத்தி கொடுத்ததே பெரிய விஷயம்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமா வித்யோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பரவாயில்லைங்க, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னா கூட கல்யாணம் கோயிலில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பண்ணாங்கல்ல, இப்போ அவங்களோட கல்யாணம் அப்படியாச்சும் நடந்துச்சு அப்படின்னு அதாவது விஜய் அப்போ கூட அந்த கல்யாணத்தை பற்றி வசதியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மூத்தோ இவங்களுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ போ எனக்கு தலைவலிக்குது, சூடாக ஒரு காஃபி கொண்டு வரியா அப்படின்னு சொன்ன உடனே மீனா வந்துட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு செல்வம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணத்தில் ஒரு சில ஃபோட்டோ எடுத்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து முத்துவோடைய ஃபோனுக்கு அனுப்பி வச்சாங்க. அது வந்துட்டு மீனா காஃபி போட்டுட்டியா, இங்கே வாயா, செல்வம் பாரு கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோலாம் அனுப்பி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் வித்யா அழகாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு, முருகனுக்கு என்ன குறைச்சல், முருகனும் அழகாக தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இங்கே பாரு நீ நானும் கூட எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கிறிஷோடைய பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பின்னாடி மறைஞ்சு நின்றுக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை எட்டி பார்த்துட்டு வாழ்த்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே மீனா இங்கே பாரு கிறிஷோட பாட்டி இவங்க எதுக்கு அங்கே வந்தாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், எங்கங்க அப்படின்னு மீனா பார்த்துட்டு, ஆமாம் ரோகிணிக்கும் இது வித்யாவுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க, ஒருவேளை இவங்க பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடா, அவங்க எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க முத்துவும் மீனாவும். அப்போ தான் எங்க பேசாமல் இந்த ஃபோட்டோவை வித்யாவுக்கு அனுப்பி, இவங்களை உனக்கு தெரியுமா, இவங்க உங்கள் வீட்டு சைடா இல்லை முருகனோட வீட்டு சைடா அப்படின்னு வித்யா கிட்ட நான் கேட்குறேன், முருகன் கிட்டே நீங்கள் கேளுங்க, அப்போ யார் சைடுன்னு தெரிஞ்சிடும்ல, இவங்களை பற்றி நம்ம விசாரிக்கலாம், நமக்கு தெரியும்ல கிருஷ்ணோட பாட்டி இவங்க தான் சொல்லிட்டு அவங்கள கேட்டால் நமக்கு ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கும் வேணா, நம்ம இதை அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் இவங்க எதுக்கு அங்கே வந்திருக்கணும், இவங்களோட விஷயத்தில் ரொம்ப நாளாகவே ஏதோ பெரிய மர்மம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு டவுட் வந்துடுது. இதை முதல்ல என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கிறிஷோட பாட்டி இங்கே இருக்காங்க இந்த ஃபோட்டோவில் அப்படின்னு முத்து சொல்கிற அப்போவே ரோகிணி அங்கே ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுடுறாங்க. எல்லா விஷயத்தையுமே டோர் ஓப்பன் பண்ணி ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கிறது, சே நம்ம விஷயத்தில் அடங்கிட்டாங்கன்னு பார்த்தா இன்னும் அடங்கின படக்கணுமே,
இப்போ திரும்பவும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அம்மா எதுக்கு அங்கே வரணும், நாம் தான் அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, எல்லாத்தையும் மீறி கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணது. அதாவது அவங்கள பார்த்துட்டதுக்கப்புறமா போயிட்டு ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. அம்மா, உன்னை கல்யாணத்துக்கு வர வேணாம் தானே சொன்னேன், நீ எல்லாத்தையும் மீறி கல்யாணத்துக்கு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ வந்ததுனால இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பயங்கரமாக பதறவும், நான் கல்யாணத்துக்கு நான் வரலையே ரோகிணி, நீ எங்கே பார்த்த, இங்கே பாரு கல்யாணி, நீ வரக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பொய் சொல்லாதம்மா, நீ கல்யாணத்துக்கு வந்திருக்க, ஃபோட்டோவில் நீ இருக்க, முத்து அதை கண்டுபிடிச்சிட்டான், நீ எதுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கணும்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான், போச்சு அவ்வளோதான், முத்துவை கண்டுபிடிச்சிட போகிறான், ஏமா நீ இப்படி பண்ணுற, என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண வழி ஏதாச்சும் சொல்லுன்னா அதை எதுவும் சொல்ல மாட்டேன்ற, பிரச்சனையில் கொண்டு போய் முடிக்கிறதா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல மேம், எப்படியும் முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க, ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஏகப்பட்ட விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டியம்மா, இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் வரும்னு சொல்லி தானே நான் உன்னை வர வேணான்னு சொன்னேன், அதையும் மீறி நீ அங்கே வந்திருக்கல, என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுடைய அம்மாவே. இங்கே பாரு கல்யாணி, சும்மா திட்டிகிட்டு இருக்காது, அந்த பொண்ணு வற்புறுத்தி கூட்டுச்சு, அதுக்கப்புறமும் கல்யாணத்துக்கு போகாமல் என்னால் இருக்க முடியலடி, உன்ன மாதிரி என்னால் யோசிக்க முடியாது, எனக்கு எல்லா சொந்தங்களும் வேணும், நீ தான் எல்லாரையும் எடுத்தறிஞ்சிட்டு யாரும் எனக்கு வேணாம், தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சுயநலமாக இருக்க, உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கிருஷோட பாட்டி சொல்லவும் உடனே ரோகிணிக்கு பயங்கர கோவம் வருது. என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கா, நீ ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி எல்லாம் நடந்துக்கு தான் சொல்கிறான், முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சால் தெரியட்டும், அதுக்கு மேலே கடவுள் விட்ட வெடி, அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கிருஷோட பாட்டி சொல்லவும், இங்கே பாருமா ஃபோனை வச்சுட்டு விட்டா நீயே போய் சொல்லிடுவ போல இருக்குது அப்படின்னு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா, என் அம்மாவை கூட நம்பக்கூடாது, இவங்க கூட உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இந்த விஷயத்துலேருந்து எப்படி வந்து தப்பிக்க போகிறாங்க நம்ம ரோகிணி அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.